அன்பார்ந்த மாணவ கண்மணிகளே, நெட் ஜூன் மாதத்தில் எழுதப் போகின்ற அத்துணை மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை, வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் ஃபாதர் டாக்டர் ஐ ஜேசுதாஸ். ஓய்வு பெற்ற பேராசிரியர், அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்து ரிசர்ச் சூப்பர்வைசராக இருந்து 2017 ஓய்வு பெற்ற பிற்பாடு பல வேலைகளை நான் செய்து கொண்டு இருக்கின்றேன். எங்களுக்கே உரித்தான பல வேலைகள். அதோடு சேர்த்து உங்களுக்கும், அதாவது நெட் தேர்வு, செட் தேர்வு, டெட் தேர்வு போன்ற மாணவர்களுக்கெல்லாம் மெட்டீரியல் தயார் செய்து நான் அதை காணொலிகளிலே கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும், அதாவது 3 வடிவங்களிலே அதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆங்கிலத்தில் மட்டும், தமிழில் மட்டும், சில சமயங்களில் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா தமிழிலும் ஆங்கிலத்திலும் என்று. நான் இந்த காணொலியில் நெட் தேர்வுக்கான அந்த முதல் யூனிட், டீச்சிங் ஆப்டிடியூட், கற்பித்தலில் நாட்டம், இது ஆங்கிலத்திலும் நான் கொடுப்பேன். நீங்கள் ஒரு முறை அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழிலே இதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். என்றால் முதல் முறையாக எழுதப் போகின்ற மாணவர்களுக்கு இந்த காணொலி மிகுந்த பயனளிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இது ஒரு வினா வங்கி, எல்லா கேள்விகளும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த முதல் அலகிலே, அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கற்பித்தலில் நாட்டம், அதாவது டீச்சிங் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் எல்லா வினாக்களும், முக்கியமான கேள்விகள் அனைத்துமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் நான் அந்த கிரிட்டிக்கல் கொஷின்ஸும் சேர்த்தே நான் கொடுத்து கொண்டிருப்பேன். ஆகவே இதை முதலிலே உள்ளே புகுகின்ற மாணவர்களுக்கு ஒரு அறிமுக காணொலியாக நிச்சயமாக இருக்கும். அதாவது எப்படி இருக்கும், கேள்விகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று இதுவரைக்கும் தெரியாத மாணவர்கள், இதுவரைக்கும் எந்த தேர்வும் எழுதாத மாணவர்கள் என்று சொன்னால் இந்த காணொலி அவர்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுதான் என்னை பற்றிய ஒரு கதை. நான் ஆண்டாண்டு காலமாக மாணவர்களை நான் தயாரித்து கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து நான் இப்பொழுது ஓய்வு பெற்றாலும் கூட பல வேலைகளை செய்து கொண்டு எனக்கு கிடைக்கின்ற இந்த நேரத்தில், ஓய்வு நேரத்தில் நான் உங்களுக்கும் நான் பல நல்ல காணொலிகளை எல்லாம், அதாவது பயன் தரக்கூடிய, தேர்வில் வெற்றி பெறக்கூடிய கேள்விகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன். ஸோ உங்களுடைய ப்ரெசன்ஸ், நீங்கள் இந்த காணொலியை எத்தனை பேர் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகுந்த நன்றி. காட் பிளஸ் யூ abundantly. ஸோ லெட் அஸ் ஸ்ட்ரைட் அவே என்டர் இன்டு த டாபிக். நாம் காணொலிக்குள் நுழைவோம். வேகமாக அந்த கேள்வி கேட்போம். அந்த விளக்கங்கள் தேவைப்படுகின்ற பொழுது நிச்சயமாக அதை செய்வோம். எந்த இடத்துல விளக்கம் தேவைப்படுகிறதோ அதை கொஞ்சம் அழுத்தி சொல்வோம். அதற்கான விளக்கங்கள், உதாரணங்கள் எல்லாம் கொடுத்து கொண்டே சென்று கொண்டே இருப்போம். இது ஒரு கதை கேட்பதை போல நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் கூட போதும். என்று எப்படி கேள்விகள் வருகிறது, என்னுடைய அர்த்தம் என்ன, அது ஆங்கிலத்தில் கூட சில சமயங்களில் அந்த வார்த்தைகளை நான் சொல்லுவேன். எப்படியும் அந்த கான்செப்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய முயற்சி. ஸோ உங்களுடைய முயற்சிக்கு நான் ஆதரவளிக்கின்றேன், அதை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் இந்த வரக்கூடிய அந்த நெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று. ஸோ முதல் யூனிட்டே உள்ளே நாம் நுழைகின்றோம். இது என்னது, டீச்சிங் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய கற்பித்தலை பற்றி, டீச்சிங் ஆப்டிடியூட், கற்பித்தல் நாட்டம், அதுதான் அதனுடைய தமிழ் அர்த்தம், இந்த முதல் யூனிட். ஸோ கற்பித்தலுடைய முதன்மை இலக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறது. அறிவை பரப்புதல்னா வேறு என்னவாக இருக்க முடியும்? அஃப்கோர்ஸ் முதல்ல கற்பித்தல் அப்படிங்கிறது அறிவை பரப்புதல். மாணவர் ஈடுபாடு, திறன் மேம்பாடெல்லாம் அடுத்து வரக்கூடியது. முதல்ல கற்பித்தலுடைய முதன்மையான இலக்குனா அறிவை பரப்புதல். ஸோ கற்பித்தல் என்பது முதன்மையாக அறிவை பரப்புதல், தகவல், உண்மைகள் மற்றும் கருத்துக்களை மாணவர்களுக்கு வழங்குவதை உள்ளடக்கியது. எந்த கற்பித்தல் நோக்கம் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. எந்த கற்பித்தல் நோக்கம் என்று சொல்கின்ற பொழுது அது அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்லுவோம்.
அதாவது மூளை செயல்பாடுகள் எந்த கற்பித்தல் நோக்கம் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்க்கும்னா அது நம்ம ப்ளூம்ஸ் டாக்ஸானமின்ட்டு ஒன்று இருக்குது. இந்த ப்ளூம்ங்கிறவர் எப்படி இந்த அறிவாற்றல் செயல்பாடு எப்படி இருக்கும், அதனுடைய படிநிலை என்ன என்று சொல்லியிருக்கிறார். அதாவது முதல்ல மெமரி, ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்கள். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங், அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு படி, அதாவது புரிந்து கொள்வது. ஒரு ஃபார்முலா இருக்குன்னா ஃபார்முலாவை புரிந்து கொள்வது அண்டர்ஸ்டாண்டிங். அதற்கு மேலே ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். அது அனாலிசிஸ், பகுத்தல், சிந்தசிஸ், தொகுத்தல், ப்ராப்ளம் சால்விங், பிரச்சனையை தீர்த்தல் என்று இந்த படிநிலை மேலே மேலே செல்லும். அந்த வகையில் எந்த கற்பித்தல் நோக்கம் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்னா அதுதான் ஹையஸ்ட். ப்ளூம்ஸ் டாக்ஸானமியில் அதுதான் ஹையஸ்ட்டு. மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அனாலிசிஸ் பகுத்தறிவு, சிந்தசிஸ் தொகுத்தறிவு, ப்ராப்ளம் சால்விங் அதுதான் மேலே இருக்குது. ஆகவே அது அறிவாற்றல் வளர்ச்சியில் தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. நான் சொன்ன அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. இந்த தாக்க வளர்ச்சி அப்படிங்கிறது ஹார்ட், இதயம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதயம்னா வேல்யூஸ் அதை சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அது எந்த ஒரு வேலையும் எப்படி பெற்றுக்கொள்வோம் என்பதெல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் கேள்வி வரும், அதை பின்னால் பார்ப்போம். அப்புறம் சைக்கோமோட்டார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சைக்கோமோட்டார்னா உடல் இயக்க வளர்ச்சி அப்படின்ட்டு பெயர். எதையுமே செய்து தான் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்போ லேபில் கூட செய்முறை பயிற்சியெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் சைக்கோமோட்டார் வளர்ச்சியோடு சேர்ந்தது அது. அப்புறம் சமூக வளர்ச்சி இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கு எந்த கற்பித்தல் நோக்கம் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை வளர்ப்பதை கவனம் செலுத்துகிறது, அது அறிவாற்றல் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய அறிவாற்றல் வளர்ச்சி நோக்கங்கள் விமர்சன சிந்தனை, சிக்கல் தீர்க்கும் மற்றும் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. கற்பித்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் டொமைன் நோக்கங்களின் முக்கிய நோக்கம்னா, அதாவது இந்த பாதிப்பு அப்படின்னா இந்த இதயம் சார்ந்த அந்த வளர்ச்சி, அதைத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் டொமைன், சைக்கோமோட்டார் டொமைன் அதை சொல்கிறது. உணர்ச்சி நுண்ணறிவை உருவாக்குதல், உடற்திறன்களை மேம்படுத்துதல், நினைவு தக்க வைத்து மேம்படுத்துதல், கல்வி அறிவு, உணர்ச்சி நுண்ணறிவு வளர்ப்பது, இதயம் சார்ந்த உணர்வுகளை வளர்ப்பது அப்படிங்கிறது தான் இந்த என்ன சொல்லுவோம்னா இந்த காக்னிட்டிவ் அஃபெக்டிவ் டொமைன், நாட் சைக்கோமோட்டார், அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னு சொல்கிறது. அதைத்தான் தாக்க பாதுகாப்பு, அதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் டொமைன் அப்படின்னா அஃபெக்டிவ் டொமைன், இதயம் சார்ந்த, அதாவது உணர்வு சார்ந்த அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அது வரக்கூடியது. ஆகவே உணர்ச்சி நுண்ணறிவை வளர்ப்பது தான் அதில் முக்கியமாக உணர்ச்சி நுண்ணறிவு, பச்சாத்தாபம், மனப்பான்மை, மதிப்புகள் மற்றும் உணர்ச்சி அம்சங்களை வளர்ப்பதில் தான் இந்த அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லக்கூடிய பாதிக்கின்ற டொமைன், இதயம் சார்ந்த அந்த களம் என்பது கவனம் செலுத்துகிறது. அவங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இதயம் சார்ந்த விஷயங்களை சொல்வது தான் இந்த அஃபெக்டிவ் டொமைன் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்ட டொமைன். பாதிக்கும், அதாவது உணர்வு ரீதியாக பாதிக்கும். அதாவது உணர்ச்சி நுண்ணறிவு, பச்சாத்தாபம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இதில் மனப்பான்மைகள், மதிப்புகள் எல்லாம் வழங்கும். இது ரொம்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கற்பித்தலில் இந்த சைக்கோமோட்டார் டொமைன் முதன்மையாக எதை குறிக்கும்? சைக்கோமோட்டார்னால் உடல் இயக்க வளர்ச்சி. அது எதை குறிக்கிறதுனா உடற்திறன்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு. அங்கேயே ஏற்கனவே முதல்ல அது இருக்கிறது. விமர்சன சிந்தனையெல்லாம் இதில் வர்றது காக்னிட்டிவ் டொமைன், அறிவு வளர்ச்சியில் வர்றது. உணர்ச்சி நுண்ணறிவு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அது என்ன அஃபெக்டிவ் டொமைன் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி நுண்ணறிவு வளர்ச்சியில் அது சார்ந்தது. சமூக தொடர்பு திறன்கள் அது சோஷியாலஜினா சோஷியல் ஸ்கில்ஸ், அது இதில் வராது. இதில் என்ன கேள்வி? கற்பித்தலில் சைக்கோமோட்டார் டொமைன், உடல் இயக்க திறன் என்பதுனா என்ன? உடல் திறன்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு தான் அது சைக்கோமோட்டார் டொமைன் என்று சொல்வது. உடல் திறன் மற்றும் ஒருங்கிணைப்பு, அதாவது ஒரு அருமையாக டிராயிங் வரைகிறோம், அழகாக நல்ல வேகமாக ஓடி முதலிடம் பெறுகிறார்கள், அது அந்த மாதிரி. அல்லது ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக அந்த படங்கள் எல்லாம் அருமையாக வரைகிறாங்க 10ஆம் கிளாஸு 11ஆம் கிளாஸ்லாம். அல்லது பயாலஜி, ஜுவாலஜிலாம் மிக நேர்த்தியான படங்களை, அதாவது ஒரு வெட்டுக்கிளியினுடைய தோற்றம், ஈயின் தோற்றம் இதெல்லாம் வரைகிறாங்கன்னு வச்சுப்போம். அதெல்லாம் சைக்கோமோட்டார் டொமைனோடு சேர்ந்தது. உடல் திறன் மற்றும் ஒருங்கிணைப்பை தான் சைக்கோமோட்டார் டொமைன் என்று சொல்வார்கள். அடுத்து, பின்வருவற்றில் எது பயனுள்ள கற்பித்தலுடைய இன்றியமையாத அம்சம்? பின்வருவற்றில் எது பயனுள்ள கற்பித்தலின் இன்றியமையாத
அம்சம். அதாவது எஃபெக்டிவ் டீச்சிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு. அதாவது ரொம்ப நெகிழ்வுத்தன்மை, ஒரு ஆசிரியர் வந்து நெகிழ்வுத்தன்மை கொண்டவராக இருக்கலாம். மாணவனுக்கு எப்படி சொன்னால் புரியும், அதாவது சொன்னது இப்படித்தான் சொல்வேன் என்று சொல்லாமல் அந்த பையன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மாற்றி சொல்வது தான் அந்த நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு, அட்ஜஸ்டபிலிட்டி அல்லது அடாப்டபிலிட்டி. மாணவனுடைய தேவைக்கு ஏற்ப தன்னுடைய அறிவை அடாப்ட் செய்து கொள்வது, தகவமைப்பு செய்து கொள்வது, அதுதான் சரியான விஷயம். அப்போ பின்வருவற்றில் எது பயனுள்ள கற்பித்தல் இன்றியமையாத அம்சம்னா நெகிழ்வுத்தன்மை மற்றும் தகவமைப்பு, ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் அடாப்டபிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆகவே பயனுள்ள கற்பித்தலுக்கு பல்வேறு கற்றல் பாணிகள், சூழ்நிலைகள் மற்றும் மாணவ தேவைகளுக்கு ஏற்ப நெகிழ்வுத்தன்மை தேவைப்படுகிறது. கற்பிப்பதில் உள்ளார்ந்த உந்துதல் காரணி அப்படின்னா என்ன? இன்டர்னல் ஃபேக்டர் இன் டீச்சிங், இன்டர்னல் ஃபேக்டர். வெளிப்புற வெகுமதிகள் மற்றும் ஊக்கங்கள் அதுவாக இல்லை, அதாவது வெளியில் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ்லாம் இருக்குல்ல, அது தனிப்பட்ட ஆர்வம் மற்றும் என்ன தனிப்பட்ட ஆர்வம் தான் அது சரியான விஷயம். உள்ளார்ந்த உந்துதல் காரணி என்று சொல்லும்போது அது தனிப்பட்ட ஆர்வம். சகாக்களுடைய அழுத்தம், போட்டி அதெல்லாம் இல்லை, பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள்லாம் இல்லை. ஆனால் எது உண்மை அப்படின்னா கற்பித்தல் உள்ளிருந்து வரக்கூடியதான் உள்ளார்ந்த காரணி, உந்துதல் காரணி. அது வந்து ஆர்வம், அதாவது வெளியிலேருந்து ப்ரைஸ் கிடைக்குது என்பதற்காக செய்யாமல் எனக்கு இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குது, ஆகவே செய்கிறேன் என்று சொல்கிறது தான் கற்பித்தலில் உள்ளார்ந்த உந்துதல் காரணி அப்படின்னு பேர். இன்டர்னல் ஃபேக்டர் ஆஃப் இன் டீச்சிங் சொல்கிறது. அடுத்து உள்ளார்ந்த உந்துதல் என்பது வெளிப்புற வெகுமதிகள் அல்லது அழுத்தங்களை காட்டிலும் தனிப்பட்ட ஆர்வம் போன்ற உள்காரணிகளிலிருந்து உருவாகிறது. கற்பித்தலின் சூழலில் கல்வியியல் என்ற சொல் எதை குறிக்கிறது? கற்பித்தலின் சூழலில் கல்வியியல் என்ற சொல் எதை குறிக்கிறது? அது எதை குறிக்கிறதுனா கற்பித்தல் கலை மற்றும் அறிவியல், அதுதான் வந்து சொல்கிறோம். கற்பித்தலில் சூழலில் கல்வியியல் அப்படிங்கிற சொல், டீச்சிங் அப்படிங்கிற சொல் எதை குறிக்கிறதுனா கற்பித்தல் கலை மற்றும் அறிவியல், ரெண்டு ஒரு சயின்ஸ் அண்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது டீச்சிங் இஸ் அ சயின்ஸ் அஸ் வெல் அஸ் அன் ஆர்ட். கற்பித்தல் கலை மற்றும் அறிவியல். கற்பித்தல் கலை மற்றும் அறிவியலில் பயன்படுத்தப்படும் முறைகள், உத்திகள் மற்றும் அணுகுமுறைகளை குறிக்கிறது. கலை என்று சொன்னால் ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு தனித்தன்மை அவரிடத்தில் இருக்கும், ஒரு கிரியேட்டிவிட்டி, உருவாக்கும் தன்மை. அதாவது இந்த டியூஷன் எடுக்கும் பொழுது கூட சில மாணவர்கள் சில ஆசிரியர்கிட்ட மட்டும்தான் போவாங்க. ஏன்னா அவங்க சொல்லி கொடுக்குறதே வந்து ஒரு விதமான ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும், ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்கிற மாதிரி சில ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் வச்சு கணக்கில் சொல்லுவாங்க. அதனால் ஊரில் இருக்க அத்தனை பேரும், அந்த நகரத்தில் இருக்க அத்தனை பேரும் அந்த ஆசிரியர், ஒரு 2 ஆசிரியர் அந்த மாதிரி இருந்தால் அந்த 2 ஆசிரியர் மட்டும்தான் போய் கணிதம் படிப்பாங்க. அது கலை. கற்பித்தல் என்பது ஒரு கலையாக இருக்குது, ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட ஒரு படைப்பு திறனெல்லாம் அவங்க வெளிப்படுது. அதே நேரத்தில் அது அறிவியலாகவும் இருக்குது. ஏன் அறிவியலாக கற்பித்தல் இருக்குது அப்படின்னு சொன்னால் முறையான உத்திகள், அதாவது இந்த மெத்தட்ஸு, டெக்னிக்ஸு அப்படின்ற உத்திகள், அமைப்பு, இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறதுனால அது அறிவியலாகவும் இருக்கிறது. ஆகவே இது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அணுகுமுறை மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாட்டில் செயலில் ஈடுபடுத்துகிறது? எந்த அணுகுமுறை மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாட்டு செயலில் ஈடுபடுதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது? அது வந்து ஆக்கவியல் அப்படின்னு சொல்கிறது. கட்டுமானவாதம், நடத்தைவாதம், அறிவாற்றல், மனிதர், அது ஆக்கவியல், ப்ரொடக்டிவிட்டி. ஆக்கவியல் என்பது செயலில் ஈடுபாடு, விமர்சன சிந்தனை மற்றும் மாணவர்களை மையமாக கொண்ட கற்றல் ஆகியவற்றை இது வலியுறுத்துகிறது. அங்கு கற்பவர்கள் தங்கள் அனுபவங்களின் அடிப்படையில் அறிவை உருவாக்குகிறார்கள். கற்பித்தலில் வேறுபட்ட அறிவுறுத்தலுடைய முதன்மை நோக்கம் என்ன? பல்வேறு மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்பித்தலா, தரப்படுத்தப்பட்ட கற்பித்தல் முறையை செயல்படுத்துதா, அல்லது மதிப்பீட்டு அதிர்வெண்ணை அதிகப்படுத்துவதால் தத்துவார்த்த அறிவில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்கன்னா பல்வேறு மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்பித்தல் அப்படிங்கிறது தான் வேறுபட்ட அறிவுறுத்தல். அதாவது பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. சில பேர் ரொம்ப திறமையானவர்கள், ஆவரேஜாக இருப்பவங்க, ரொம்ப மோசமாக இருக்கவங்க, அதாவது எளிதாக புரிந்து கொள்ளாத, இது எல்லாமே இருப்பாங்க ஒரு வகுப்பில். அதுக்கு பேர் தான் வேறுபட்ட கற்பித்தல் வேறுபட்ட அறிவுறுத்துதல். அதாவது டிஃப்ரென்ஷியேட்டட் டீச்சிங் அப்படின்னு சொல்கிறது. டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா பல்வேறு மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப கற்பித்தல் தான் அந்த டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன். வேறுபட்ட அறிவுறுத்தல் தனிப்பட்ட மாணவர்களுடைய தனிப்பட்ட கற்றல் பாணிகள், திறன்கள் மற்றும் தேவைகளுக்கு ஏற்றவாறு கற்பித்தல் முறைகளை
தனிப்பயனாக்குவது, பர்சனலைஸ் பண்ணுறாங்க. அதாவது உள்வாங்கிக்கிறாங்க ஒரு மாணவன் அந்த மாதிரி செய்கின்ற பொழுது. இதை நோக்கமாக கொண்டிருப்பது தான் இந்த வேறுபட்ட அறிவுறுத்தல். அதாவது அந்த பையன்களுடைய மாணவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு மாணவனுக்கும் கற்பித்தல் சென்று சேர்கிறது என்று சொன்னால் அதை தனி பயனாக்குகிறான். அந்த கற்பித்தலை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ளுகிறான் அந்த மாணவன். அதுதான் வேறுபட்ட அறிவுறுத்தல் என்பது. இந்த அடுத்து கற்பித்தல் நிலைகள், பண்புகள் மற்றும் தேவைகள் பற்றிய சில கேள்விகளை கேட்போம். அதாவது கற்பித்தல் நிலைகள், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டீச்சிங், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங், அதாவது லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் த நீட்ஸ் ஆஃப் அல்லது நீட் ஆஃப் டீச்சிங், என்ன அவசியம் அந்த மாதிரி கற்பித்தலுக்கு அப்படின்ட்டு அதை பற்றிய சில கேள்விகள் கேட்கணும்னா, கீழ்கண்டவற்றில் எது ஆசிரியரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையை சிறப்பாக விவரிக்கிறது? ஆசிரியர் மையமாக கொண்ட கற்றல் தகவலின் முதன்மை ஆதாரமாக ஆசிரியர் மீது கவனம் செலுத்துகிறது. மாணவர் பங்கேற்பு மற்றும் விசாரணை அடிப்படையிலான கற்றலை வலியுறுத்துகிறது. ஒத்துழைப்பு மற்றும் குழு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறது. மாணவர் நலன்கள் மற்றும் விருப்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது. எது சரியான பதில்னா ஏ தான். ஏன்னா ஆசிரியர் தான் இங்கே எல்லாம். அது ஆசிரியர் மைய கற்பித்தல்னா ஆசிரியர் தான் முதன்மையாக இருக்கிறார். அவர் தான் கருத்துக்களை சொல்லுகிறார், மாணவர்கள் அமைதியாக கேட்டுக்கொள்கிறார்கள். அந்த அர்த்தத்தில் வருவது. தகவல்களின் முதன்மை ஆதாரமாக ஆசிரியர் மீது கவனம் செலுத்துகிறது. ஆசிரியர் மையமாக கொண்ட அணுகுமுறையில் ஆசிரியரே தகவல் வழங்கு மற்றும் கற்றல் செயல்முறையை வழிநடத்தும் மைய அதிகாரமாக இருக்கின்றார். அடுத்து ஆக்கப்பூர்வமான கற்பித்தலுடைய முக்கிய பண்பு என்ன? எஃபெக்டிவ் டீச்சிங்குடைய முக்கிய பண்பு ஆக்கப்பூர்வமான கற்பித்தல். கற்பவருடைய செயலற்ற பங்கா ஆசிரியர் மைய அறிவுறுத்ததால் முன்னறிவு மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுன்னா எது இந்த ஆக்கப்பூர்வமான எது எஃபெக்டிவ் டீச்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அனுபவங்களுக்கு, முன்னறிவு மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம். ப்ரீவியஸ் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். முன்னறிவு மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கற்றல் மற்றும் புரிதலை எளிதாக்குவதற்கு மாணவருடைய முன்னறிவு மற்றும் அனுபவங்களை கட்டியெழுப்புவதை ஆக்கப்பூர்வமான கற்பித்தல், அதாவது எஃபெக்டிவ் டீச்சிங் என்பது வலியுறுத்துகிறது. எந்த அளவிலான கற்பித்தலில் விமர்சன சிந்தனை முக்கிய பங்கு வகிக்கிறது? பகுப்பாய்வு நிலை. எந்த அளவிலான கற்பித்தலில் விமர்சன சிந்தனை முக்கிய பங்கு வகிக்கிறதுனா அது பகுப்பாய்வு, அனாலிட்டிக்கல் ஸ்டேஜ்னா அனாலிசிஸ் ஸ்டேஜ். அறிவு நிலைங்கிறது நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன். பகுப்பாய்வுனா அனாலிசிஸ், அதாவது பலவற்றை பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளுது. அதான் பகுப்பாய்வு நிலை. ஸோ பகுப்பாய்வு நிலை விமர்சன சிந்தனையானது பகுப்பாய்வு மட்டத்தில் வலியுறுத்தப்படுகிறது. அங்கு மாணவர்கள் தகவலை பகுப்பாய்வு செய்கிறார்கள், சிந்தனைகளை, கருத்துக்களை மதிப்பீடு செய்கிறார்கள் மற்றும் சான்றுகள் மற்றும் தர்க்கத்தினுடைய அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார்கள். இந்த பகுப்பாய்வு நிலையில் அனாலிசிஸ் ஸ்டேஜுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அங்கு தான் பலவற்றையும் பிரித்து பார்த்து மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அங்கே தான் விமர்சன சிந்தனை என்பது அங்கே ஏற்படுகிறது இந்த பகுப்பாய்வு நிலையில். அடுத்து பின்வருவனவற்றில் மாணவர்களை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையினுடைய சிறப்பு இயல்பு எது? மாணவர் மையம்னா மாணவரே தீவிரமாக கற்றலில் ஈடுபடுகிறார். அதுக்கு பேர் தான் மாணவர் மைய கற்றல். இதில் நாளில் எது சரியானது என்று சொன்னால், பதில் என்ன என்று சொன்னால் மாணவர் சுயாட்சி மற்றும் செயலில் பங்கேற்பு. தானாகவே அவர் முடிவுகளை எடுக்கக்கூடியதுக்கு ஆசிரியர் உதவி செய்கிறார். செயலில் பங்கேற்பு, கற்றல் செயல்பாடுகளில் முழுமையாக பங்கேற்று ஒன்றை கற்றுக்கொள்வது தான் இந்த மாணவர் மைய கற்றல் என்பது. அடுத்து பயனுள்ள கற்பித்தலுக்கு பின்வருவனவற்றில் எது தேவை? அதாவது எஃபெக்டிவ் டீச்சிங்க்கு எது தேவை அப்படின்னு சொன்னால் பல்வேறு கற்றல் பாணிகளை புரிந்து கொள்ள. there are different styles of teaching. அதாவது இப்போ மாணவர்களே பல மாதிரி இருக்கிறாங்க. எப்படின்னாக்கா சில பேர்கள் விஷுவல் லேர்னர்ஸ், ஒன்றை பார்த்து தான் கற்றுக்கொள்வார். சில பேர் ஆடிட்டரி லேர்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒன்றை கேட்டு தான் தெரிந்து கொள்வார். சில பேர் சைக்கோமெட்ரிக், ஒன்றை செய்து பார்த்தா தான் அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ இதே கற்றல் பாணிகள் இருக்குது. அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் இந்த பயனுள்ள கற்பித்தலுக்கு எது தேவைன்னா பல்வேறு கற்றல் பாணிகளை புரிந்து கொள்வது. எந்த மாணவருக்கு எப்படிப்பட்ட கற்றல் பாணி தேவையோ அதற்கு ஏற்றாற் போல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு கற்றல் முறையை ஒரு ஆசிரியர் கொடுக்கணும். அதான் கற்றல் பாணி. அதாவது சில பேர் கேள்வி ஞானம், சில பேர் பார்த்து தான் புரிந்துக்குவாங்க, சில பேர் கேட்டாலே புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் ஒன்றை செய்து பார்த்தால்தான் புரிந்து வருது. தான் கற்றல் பாணின்னு சொல்கிறது.
ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். பலதரப்பட்ட கற்றல் பாணிகளை புரிந்து கொள்வது தான் பயனுள்ள கற்பித்தலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே இந்த பயனுள்ள கற்பித்தலுக்கு பல்வேறு கற்றல் பாணிகளை பற்றிய புரிதல் மற்றும் வெவ்வேறு கற்பவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கற்பித்தலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. கற்பித்தலில் மதிப்பீட்டு செயல்முறையுடைய முக்கியமான அம்சம் என்ன? எவாலுவேட்டிவ் ப்ராசஸ், மதிப்பீட்டு செயல்முறை, எவாலுவேட்டிவ் ப்ராசஸ், மதிப்பீட்டு செயல்முறையுடைய முக்கியமான அம்சம். மனப்பாடம் செய்வதை மட்டும் மதிப்பீடு செய்தலா, கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைப்பதா, அகநிலை மதிப்பீடுகளை மட்டுமே நம்பியிருப்பதா, மாணவர்களுடைய கருத்தை புறக்கணிப்பதா? ஸோ இந்த கற்பித்தல் மதிப்பீட்டு செயல்முறையுடைய முக்கியமான அம்சம்னா கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடத்தை படிப்பதற்கு நோக்கங்கள் இருக்கின்றன. அதுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம்னா அதுதான் மதிப்பீடு. அந்த டெஸ்ட் எப்படி இருக்கணும்னா இந்த கற்றல் நோக்கத்தை சீரமைப்பதாக இருக்கணும். அது அல்லது கற்றல் நோக்கத்தோடு ஒத்து போவதாக இருக்க வேண்டும். இந்த கற்றல் நோக்கங்களை அடைந்திருக்கிறாரா என்று பார்ப்பதற்குத்தான் அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் இருக்குது. அதைத்தான் சொல்கிறோம், கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல் அப்படிங்கிறது தான் முக்கியமான அம்சம். கற்பித்தல் மதிப்பீட்டு செயல்பாட்டினுடைய முக்கியமான அம்சம். அந்த எவாலுவேட்டிவ் ப்ராசஸினுடைய ஒரு முக்கியமான நோக்கம் கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். கற்றல் நோக்கங்களுடன் மதிப்பீடுகளை சீரமைத்தல், பயனுள்ள மதிப்பீடு கற்றல் நோக்கங்களுடன் சீரமைக்கிறது மற்றும் மாணவர்கள் விரும்பிய முடிவுகளை எவ்வாறு சிறப்பாக சாய்த்துள்ளனர் என்பதை அளவிடுகிறது. அதாவது இந்த முடிவுகள் எல்லாம் அவர்கள் எட்டியிருக்க வேண்டும். அதை எட்டியிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு அந்த நோக்கங்களோடு இணைந்த ஒரு மதிப்பீட்டு முறையாக இருக்க வேண்டும். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எதையாவது ஒன்றை மதிப்பீடு செய்வது என்பதில்லை, அந்த கற்றுக்கொள்வதனுடைய நோக்கத்தை அந்த மதிப்பீடு என்பது குறிப்பிட வேண்டும் அல்லது அளவிட வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கியமான விஷயம். எந்த அளவிலான கற்பித்தல் அறிவை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது? எந்த அளவிலான கற்பித்தல் அறிவை ஒழுங்கமைத்து ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால் தொகுப்பு நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கற்பித்தல் ஒழுங்கமைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பல விஷயங்களை ஒன்றா சேர்க்கிறது. சிந்தசிஸ்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அந்த பல விஷயங்களை பல இடங்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகள் இருக்குன்னா அந்த செய்திகளை எல்லாம் ஒருங்கமைத்து நாம் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் அந்த சிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது பேர் தொகுப்பு நிலைன்னு சொல்கிறோம். அப்கோர்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். தொகுத்து சிந்தசிஸ், பலவற்றையும் வரிசையாக ஒன்றன் கீழ் ஒன்றாக அதை புரிந்து கொள்ளும் விதமாக அதை அரேஞ்ச் செய்வது, ஒருங்கிணைப்பது, அதுக்கு பேர் தான் தொகுப்பு நிலை. தொகுப்பு நிலை புதிய கருத்துக்கள் அல்லது யோசனைகளை உருவாக்க அறிவை ஒருங்கிணைப்பதை உள்ளடக்கியது. அடுத்து கற்பித்தலில் சாரக்கட்டு என்பது எதை குறிக்கிறது? இந்த சாரக்கட்டு அப்படின்னு சொன்னாக்க ஸ்காஃபோல்டிங் சொல்லுவாங்க. கற்பித்தலில் சாரக்கட்டுனா உதவி செய்தல். ஆசிரியர் மாணவர்களுக்கு உதவி செய்தல் இந்த சாரக்கட்டு, அதாவது ஸ்காஃபோல்டிங்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்கள் கற்கும்போது ஆதரவை வழிகாட்டுதலை வழங்குதல். ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு சிறப்பான தேவைகள் இருக்கும். ஆகவே அந்த தேவைகளை அடைகின்ற வரைக்கும் ஒரு ஆசிரியர் கூடவே இருந்து வழிகாட்டுகிறார், ஆதரவு தருகிறார். அதற்கு பெயர் தான் சாரக்கட்டு அல்லது ஸ்காஃபோல்டிங் அப்படின்னு சொல்லி கற்பித்தலில் நம்ம சொல்கிறோம். ஆகவே மாணவர்கள் கற்றுக்கொள்ளும் போது ஆதரவையும் வழிகாட்டுதலை வழங்குவதால் ஸ்காஃபோல்டிங் என்று சொல்லக்கூடிய சாரக்கட்டு. சாரக்கட்டுனா என்ன? ஒரு பில்டிங்கில் பில்டிங் கட்டி முடிகிற வரைக்கும் ஒரு மாதிரி இந்த மரக்கட்டையெல்லாம் வச்சு சாரம் கட்டுவாங்க. ஏன்னா அதில் இருந்துக்கிட்டு தான் அந்த கட்டடத்தை கட்டி எழுப்ப முடியும். ஆனால் கட்டடம் முடிவடைந்த பிற்பாடு அந்த சாரக்கட்டை அவிழ்த்து விடுவார், அதை எடுத்து விடுவார். அதே போன்றதான் ஒரு ஆசிரியர். அதாவது மாணவனுக்கு சில தேவைகள் இருக்குன்னா அந்த தேவைகள் அவன் அடையும் மட்டும் கூடவே இருந்து அவனுக்கு ஆதரவை நல்குவது. அவன் ஓரளவுக்கு அவன் அடைய வேண்டியதை அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவர்கள் விடுபட்டு கொள்வது, அதாவது அந்த ஆதரவு வழிகாட்டுதலிருந்து விடுபட்டு கொள்வது. அவன் குறிப்பிட்ட அந்த இலக்கை அடையும் மட்டுமே ஆசிரியர் தொடர்ந்து ஆதரவை வழிகாட்டுதலை வழங்குவதற்கு பெயர் தான் சாரக்கட்டு அல்லது ஸ்காஃபோல்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், கருத்துரு. அடுத்து கற்றவர்களுடைய பண்புகள். இது அடலசன்ட் ஸ்டேஜ் அப்புறம் அடல்ட் ஸ்டேஜ் ரெண்டு இருக்குது. இந்த இளமை அப்படின்னா இந்த குமர பருவத்தினர், அவங்களுடைய தனிப்பட்ட வேறுபாடுகள் என்ன, அவங்களுடைய இயல்புகள் என்ன,
இந்த அடல்ட் இதெல்லாம் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஒரு தடவை இந்த கான்செப்டை நம்ம தமிழில் சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு தடவை நீங்கள் பார்த்து தமிழில் வந்து கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய எந்த கேள்வியும் நீங்கள் எளிதாக எழுதும். இதில் இருக்கக்கூடிய 5 கேள்விகள் மிக எளிதாக எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தான். 5 கேள்வியில் 10 மதிப்பெண் என்று சொன்னால் மிக எளிதாக நீங்கள் நெட் தேர்வில் எடுத்துக்கலாம். இந்த ஒன்லி அந்த கான்செப்ட் என்னங்கிறத நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறத வந்து நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவ்வளோதான். இந்த கற்றவருடைய பண்புகள் இளமை மற்றும் வயது வந்தோர் கற்பவர்கள் தனிப்பட்டவர். இதுதான் தலைப்பு. இந்த நான் இப்போ 2வதுக்கு போயிட்டோம். செகண்ட் பார்ட் பிக்கு போயிட்டோம். இளம் பருவத்தினரின் பொதுவான அறிவாற்றல் வளர்ச்சி பண்பு எது? குமரப்பருவத்தினுடைய பொதுவான அறிவாற்றல் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சுருக்க சிந்தனை. ஏன்னா அந்த 14-15 வயசில் வந்து இந்த சுருக்க சிந்தனைன்னா அப்ஸ்ட்ராக்ட் திங்கின்னு சொல்லுது. கஷ்டமான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்ளார். வாட் இஸ் லவ்? அன்பு என்றால் என்ன அப்படின்னா அந்த வயசில் அவனால் வந்து வார்த்தைகள் போட்டு சொல்ல முடியும். 14-15 வயசில் அந்த அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டேஜ் வந்துடுது, சுருக்க சிந்தனை வந்துடுது. அல்லது அன்பை பற்றி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் கொடுக்குறாருன்னா அவன் புரிஞ்சுக்கிறான். 14-15 வயசு அந்த இளம் பருவத்தில் குமரப்பருவத்தில் புரிந்து கொள்ள முடியும். அந்த சுருக்க சிந்தனையிலே ஒரு வளர்ச்சி பெறுவது தான் இந்த பொதுவான அறிவாற்றல் வளர்ச்சி பண்பு குமரப்பருவத்தினர். நன்றாக புரிந்து கொள்வோம், அதுதான் முக்கியமான கருத்து. சுருக்க சிந்தனைனா அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், அதாவது கஷ்டமான கருத்துக்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அந்த குமரப்பருவத்தினருக்கு ஏற்படுகிறது. அடாலசன்ஸ் என்று சொல்லக்கூடிய குமரப்பருவத்திற்கு ஏற்படுகிறது. இளம் பருவத்தை இந்த கட்டத்தில் அவர்களுடைய அறிவாற்றல் வளர்ச்சியுடைய ஒரு பகுதியாக சுருக்கமாக சிந்திக்கும் திறனை வளர்த்து கொள்கிறார்கள். உறுதியான யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை புரிந்து கொள்வார்கள். இதுக்கு முன்னால் வந்து காங்கிரீட்டாக தான் எதையும் புரிஞ்சிக்க முடியும். ஒரு படத்தை வச்சு வேணால் புரிஞ்சுக்கலாம். இப்போ படமே இல்லாமல் ஒரு கருத்தை சொன்னால் புரிஞ்சுக்கிறாங்க. அதைத்தான் இதில் சொல்கிறோம். உறுதியான யதார்த்தத்துக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள். இந்த குமரப்பருவத்தினுடைய முக்கிய சமூக பண்பு எது? அது எதுனாக்க அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம். அந்த இது வந்து ஒரு மாதிரி அக்லி அடாலசன்ஸ்பாங்க. இந்த குமரப்பருவத்தினர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சைக்காலஜியில் அக்லி அடாலசன்ஸ், ரொம்ப அசிங்கமான அடாலசன்ஸ்னால் இனம் புரியாத, குழப்பமான, எதிலும் தெளிவற்ற ஒரு நிலை. அவங்களுக்கு நிச்சயமாக வந்து கைடன்ஸ் தேவை. அதான் அந்த சமூக பண்பு எது அப்படின்னா இந்த வயசில் அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம், ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்கிறது. ரோல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை எப்படி செய்கிறேன்னு தெரியாது, தான் யாருன்னு தெரியாது. அதாவது இப்போ தான் லேசாக மீசை முளைக்குது பையனுக்கு, வீட்டில் திட்டுவாங்க. பொடியன் நேற்று பிறந்த பையன்ட்டு அங்கே திட்டுவாங்க. இங்கே கிளாஸில் என்ன சொல்லுவாங்க, ஏண்டா வளர்ந்து மீசையெல்லாம் முளைச்சிருச்சு, இப்படி அசிங்கமாக நடக்கிறேன்ட்டு இங்கே ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க. அல்லது வகுப்புலேயே யாராவது சொல்லுவாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ அவனுக்கே குழப்பம் போயிடுது, நம்ம எங்கே இருக்கிறோம், நம்ம யார் அப்படிங்கிறது இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸுங்கிறது வந்துடுது. அதே போல் பங்கு குழப்பம், ரோல் பிளே. அப்போ நான் என்னதாப்பா செய்கிறது? இதனால தான் நிறையா பிரச்சனை. இதை புரியாமல் தான் ஆசிரியர்கள் கூட சில சமயங்களை அடித்து விடுகிறார்கள். அதான் குழப்பமான ஒரு சூழல். அதை ஆசிரியர் புரிந்து கொண்டால் இறக்கம்தான் படணும். ஆனால் அப்படிலாம் இல்லை. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கேன், நான் அதை பார்க்க முடியல சில சமயங்களில். அஃப்கோர்ஸ் ஒரு சில அந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் மாணவர்களை புரிந்து கொள்ள, ஏன்னா அவங்களுக்கு அந்த லோக்கல் சிச்சுவேஷன் தெரியுது. நகர்ப்புறங்களிலெல்லாம் உடனே தண்டனைகள் அந்த அளவிற்கு செல்வதையெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய சைக்காலஜியில் வளர்ந்த பிற்பாடு ஆசிரியர் பெருமக்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் இருந்தாலும் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடையாளம் மற்றும் பங்கு குழப்பம், ரோல் கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆசிரியர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் மாணவர்களிடத்தில். அடுத்து இளம் பருவத்தில் தங்களை பற்றிய நிலையான உணர்வை வளர்த்து கொள்வதற்கும் தெளிவான அடையாளத்தை உருவாக்குவதற்கும் போராடுகிறார். மற்றவரிடமிருந்து தங்களை வேறுபடுத்திக் கொள்கிறார். இது ஒரு முக்கிய சமூக பண்பாக இருக்கிறது. அடுத்து இளமை பருவத்தில் உணர்ச்சி வளர்ச்சியுடைய எந்த அம்சம் முக்கியமானது? உணர்ச்சி கட்டுப்பாடு இருக்கிறது, உணர்ச்சி நுண்ணறிவு இருக்கிறது, உணர்ச்சி நிலைத்தன்மை இருக்கிறது, உணர்ச்சி நினைவகம் இருக்கிறது. இந்த இளமை பருவத்தில் உணர்ச்சி வளர்ச்சியுடைய எந்த அம்சம் முக்கியமான உணர்ச்சி கட்டுப்பாடு. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, காற்றாற்று வெள்ளம் போல் உணர்ச்சி வெள்ளம் இருக்கும். சரியான முறையில் வந்து வழிநடத்தப்படலைன்னா அந்த உணர்ச்சி அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் எமோஷன் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி கட்டுப்பாடற்ற முறையில் சென்று வரும். ஆகவே இந்த உணர்ச்சி கட்டுப்பாடு என்பது மிக மிக, அதாவது எமோஷனல் பேலன்ஸ்ன்னு சொல்கிறது, அல்லது கண்ட்ரோல் ஆஃப் எமோஷன்ஸ் அல்லது எமோஷனல் பேலன்ஸுங்கிறது இந்த குமரப்பருவத்தினுடைய முக்கியமான அவங்களுடைய உணர்ச்சி வளர்ச்சியுடைய, அதாவது எமோஷனல் டெவலப்மெண்ட்டுடைய ஒரு முக்கியமான அம்சம்.
ஸோ இளம் பருவத்தில் தங்கள் உணர்ச்சிகளை திறம்பட புரிந்து கொள்வது மற்றும் நிர்வகிப்பதில் சவால்களை எதிர்கொள்கின்றார்கள். உணர்ச்சி ஒழுங்குமுறையை அவர்களுடைய வளர்ச்சியின் முக்கிய அம்சமாக மாற்றிக்கொள்கிறார்கள். மாற்ற வேண்டும், மாற்றுவதற்கு ஆசிரியர்கள் உதவி செய்வார்கள். அடுத்து இந்த வாலிப மொழி வளர்ச்சியுடைய சிறப்பு இயல்பு என்ன? அதாவது வாலிபன்னா இந்த இடத்துல குமரப்பருவத்தை தான் சொல்கிறோம், மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கிறது. இந்த குமரப்பருவத்தினுடைய மொழி வளர்ச்சியுடைய சிறப்பியல்பு விரைவான சொற்களஞ்சியம் சரிவா, சுருக்க மொழியினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறதா, தொடரியல் சிக்கலானது குறைகின்றதா, உருவங்களுடைய வரையறுக்கப்பட்ட பயன்பாடானா முக்கியமான ஒரு விஷயம் சுருக்க மொழியினுடைய பயன்பாடு அதிகரிக்கிறது. அப்ட்ராக்ட் திங்கிங் அதிகமாகிறதுனால அந்த அப்ட்ராக்ட் வேர்ட்ஸ் அன்பை பற்றி சொல்லுப்பான்னா ஒரு அருமையான ஒரு கவிதையை சொல்கிறான் ஒரு பையன் அந்த வயசில் 16 வயசில் அப்படின்னு சொன்னால் அந்த சுருக்க மொழியுடைய பயன்பாடு அதிகரிக்கின்றது இந்த வயசில். அதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இந்த மொழி வளர்ச்சியுடைய சிறப்பு இந்த குமரப்பருவத்தில் என்ன என்று சொன்னால் சுருக்க மொழியுடைய பயன்பாடு, இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் லாங்குவேஜினுடைய யூஸ் அதிகரிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்வோம். எண்ணங்களையும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மிகவும் சுருக்கமான மற்றும் சிக்கலான சொற்களஞ்சியத்தை பயன்படுத்துவதன் மூலம் இளம் பருவத்தினர் தங்கள் மொழித்திறனை விரிவுபடுத்துகிறார்கள். அடுத்து இளம் பருவத்தினரிடம் எந்த அறிவாற்றல் திறன் கணிசமாக வளரும்? எந்த அறிவாற்றல்னா இந்த இண்டக்டிவ் ஈகோசென்ட்ரிஸாக பாதுகாப்பு துப்பறியும் காரணமே அது எதுன்னா பொதுவான அறிக்கையில் கொள்கையிலிருந்து துப்பறியும் பகுத்தறிவு மூலம் தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறன். அப்படின்னா டிடக்டிவ் ரீசன், துப்பறியும் காரணம்னா டிடக்டிவ் ரீசனு இண்டக்டிவ் ரீசனு ரெண்டு சொல்லணும். இண்டக்டிவ் ரீசன்னா பல எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து ஒருவர் உண்மையை தெரிந்து கொள்வது. இந்த துப்பறியும் காரணம்னா உண்மையிலேருந்து ஒரு உதாரணத்தை, இப்போ உதாரணமாக ஒரு ஃபார்முலாவை வச்சு ஒரு சின்ன கணக்கை போடுறோம்ல, அது மாதிரி துப்பறியும் காரணம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது டிடக்டிவ் ரீசன் இளம் பருவத்தில் பொதுவான அறிக்கைகள் கொள்கையிலிருந்து துப்பறியும் பகுத்தறிவு மூலம் தர்க்க ரீதியான முடிவுகளை எடுக்கும் திறனை வளர்த்து கொள்கிறார்கள். இது ஒரு குறிப்பிடத்தக்க அறிவாற்றல் திறன். அதனால் டிடக்டிவ் ரீசனிங் அதிகமாக வளருது இந்த குமர பருவத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இளமை பருவத்தில் குறிப்பிடத்தக்க உலகியல் பண்பு எது அப்படின்னு சொன்னால் அது அடையாள நெருக்கடி. இந்த வயசில் ரொம்ப குழப்பம்தான் அதிகமாக இருக்கும். குமர பருவத்தினருக்கு ஐடென்டிட்டி கிரைசிஸ்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் ரொம்ப சின்ன பையன் மாதிரி திட்டுவாங்க, வெளி இடத்துல ரொம்ப பெரிய பையனாக பார்ப்பாங்க. நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்ட்டு அவனுக்கு புரியாத புதராக இருக்கும். அதனால தான் இந்த பியர் குரூப்பில் போய் இணைஞ்சிக்கிட்டு ஒன்று நல்லா இருக்கான் அல்லது கெட்டு போயிடலாம். அந்த மாதிரி அடையாள நெருக்கடி என்பது இந்த இளம் பருவத்தில் அதிகமாக இருக்கிறது. இளம் பருவத்தினர் பெரும்பாலும் அடையாள நெருக்கடியை அனுபவிக்கிறார்கள். சுய மற்றும் தனித்துவத்தினுடைய தெளிவான உணர்வை நிறுவ போராடுகிறார்கள். தான் உண்மை. அதற்கு தான் ஆசிரியர்கள் உதவி செய்யணும். வாட் இஸ் இஸ் ரியல் ஐடென்டிட்டி என்பதை ஆசிரியர்கள் அவனுக்கு உணர்த்த வேண்டும். பல்வேறு உதாரணங்கள் வழியாக, பல்வேறு கதைகளின் வழியாக அல்லது அறநெறி வகுப்புகள் வழியாகலாம் அதை உணர்த்த வேண்டிய ஒரு நிலையிலே ஆசிரியர் இருக்கிறார். அதாவது அந்த இளம் பருவத்தை பெரும்பாலும் அடையாள நெருக்கடியை அனுபவிக்கிறார்கள், ஐடென்டிட்டி கிரைசிஸை அனுபவிக்கிறாங்க. இளமை பருவத்தில் தார்மீக வளர்ச்சியுடைய முக்கிய அம்சம்னா அறநெறி வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட்டுன்றது. குமரப்பருவத்தில் இந்த மாரல் டெவலப்மெண்ட்டுடைய முக்கிய அம்சம் என்னென்னா மரபுக்கு முந்தைய ஒழுக்கமாக, பாரம்பரியத்துக்கு பிந்தைய ஒழுக்கமாக, உறுதியான ஒழுக்கமாக, வழக்கமான ஒழுக்கம். மரபுக்கு பிந்தைய ஒழுக்கம், அதாவது இந்த சமயத்தில் நிறைய கேள்வி கேட்பாங்க. 14 வயசு வரைக்கும் வீட்டில் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கவன் 15 வயசில் இப்போ ஏன் இதை நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். பார்த்தீங்களா? அப்போ தான் அவன் வளர்ந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அறநெறி வளர்ச்சிகிட்ட முக்கிய அம்சம் இதுதான். அதாவது மரபுக்கு பாரம்பரியத்துக்கு பிந்தைய ஒழுக்கம், மரபுக்கு பிந்தைய ஒழுக்கம். இளம்பருவத்தில் மரபுக்கு பிந்தைய தார்மீக பகுத்தறிவு, கேள்வி எழுப்புதல் மற்றும் சமூக நெறிமுறைகள் மற்றும் தார்மீக கொள்கைகளை மதிப்பீடு செய்வதை நோக்கி நகர்கின்றன. அதெல்லாம் நிறைய கேள்வி பண்ணுவாங்க ஆசிரியர்களெல்லாம். ஏனென்றால் அவர்களுக்கு இதுவரைக்கும் நான் இப்படித்தான் செய்யணுமா, இப்படி செஞ்சால் என்ன, அப்படித்தான் போய் சில சமயத்தில் முற்றிலுமாக கெட்டு போய்விடக்கூடிய சூழ்நிலையோடு ஏற்பட்டு விடுகிறது. ஆனாலும் கேள்வி எழுப்புதல் என்பது இந்த வயதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மரபுக்கு பிந்தைய தார்மீக பகுத்தறிவை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அடுத்து இளமை பருவத்தில் எந்த வகையான நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகிறது? திரவ நுண்ணறிவு, ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறது. அதாவது ஒரு நிலையாக இருக்காது, திடீர்னு மாறிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் ஃப்ளூயிட் நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறது, மாறக்கூடியது. அதாவது திரவ நுண்ணறிவு என்பது சிக்கலை தீர்ப்பது மற்றும் மாற்றியமைக்கும் திறன் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இளமை பருவத்தில் கணிசமான வளர்ச்சி அடைகிறது. முற்றிலுமாக என்ன சாலிட் இன்டெலிஜென்ஸாக அது வளராது. ஆனால்
அதாவது கிறிஸ்டலைஸ்டு இன்டெலிஜென்ஸ் சொல்கிறது, அந்த சாலிடாக ரொம்ப திட நுண்ணறிவு, அது வந்து அடல்ட்டுக்கு தான் வரும். திரவ நுண்ணறிவுங்கிறது மாற்றி அமைக்கக்கூடிய திறன், இதெல்லாம் வரும். சிக்கலை தீர்ப்பது, சரியில்லை என்று சொன்னால் மாற்றி அமைத்துக் கொள்வதெல்லாம் இந்த திரவ நுண்ணறிவை சாரும். அந்த திரவ நுண்ணறிவு இந்த குமரப்பருவத்தில் ஏற்படுகிறது, கணிசமான வளர்ச்சியை பெறுகிறது. அதான் கேள்வி. இளமை பருவத்தில் எந்த வகையான நுண்ணறிவு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டும்னா அந்த திரவ நுண்ணறிவு, ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம், ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். இளமை பருவ வளர்ச்சியுடைய முக்கிய உடல் பண்பு என்ன? ஃபிசிக்கல் வளர்ச்சி, உயரமற்ற இடையில விரைவான அதிகரிப்பு ஏற்படும் இந்த வயசில். அதான் முக்கியமான உடல் பண்பு. குமர பருவத்தினுடைய உயரமற்ற இடையில விரைவான அதிகாரிகளுடைய இந்த காலகட்டத்தில் இளம் பருவத்தின் உயரமற்ற இடையில் விரைவான அதிகரிப்பால் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அனுபவிக்கிறார்கள். சமூக வளர்ச்சியுடைய எந்த அம்சம் இளம் பருவத்தினருக்கு முதன்மை மையமாக இருக்கிறது? நெருக்கம், இன்டிமேசின்னு சொல்லக்கூடியது. இப்போ தான் கொஞ்சம் லேசாக பெண்கள்கிட்டையெல்லாம், இந்த பிள்ளைங்கள்கிட்டையெல்லாம் பழகத்தோட, அது பெண்கள்கிட்டன்னு சொல்லக்கூடாது, ஒரு கோ எஜுகேஷன்னாக்கா கொஞ்சம் லேசாக ஒரு அட்ராக்ஷன், ஒரு இன்டிமெசி, யாராவது ஒரு பொண்ணுகிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கணும் அல்லது ஒரு நட்பை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வரும். கொஞ்சம் கவனம் இல்லை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கல் தான், படிப்பை கோட்டை விடக்கூடிய நிலை ஏற்படும். அதுவே சமூக வளர்ச்சியுடைய எந்த அம்சம் இளம் பருவத்துக்கு முதன்மை மையமாகனா நெருக்கம். இளமை பருவத்தை அது மட்டும் பையன்களோடய ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அதுவும் உண்மை தான். இன்டிமேசிங்கிறது அவங்களுடைய ஒரு குணம். அந்த வயசில் இன்டிமேசியாக இருக்கணும், இன்டிமேட்டாக இருக்கணும், அதான் நெருக்கமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அதனால தான் பியர் குரூப்போடு சேர்ந்துக்கிறது அல்லது சிறுமிகளிடத்துல ஒரு தனி ஒரு அட்ராக்ஷன், ஒரு தனியாக பேச வேண்டும், ஒரு நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்லாம் இந்த பருவத்தில் தோன்றும். ஸோ இளமை பருவத்தில் நெருங்கிய உறவுகளை உருவாக்குவதும் மற்றவர்களுடைய நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்துவதும் இந்த இண்டிவிஜுவல்ஸுடைய இந்த குமரப்பருவத்தை மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூக பண்பாக இருக்கிறது. எந்த அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு பெரும்பாலும் இள பருவத்தினரை புரிந்து கொள்வதோடு தொடர்புடையது? எந்த அறிவாற்றல் வளர்ச்சி கோட்பாடு பெரும்பாலும் இளம் பருவத்தினரை புரிந்து கொள்வதோடு தொடர்புடையதுன்னா அது வந்து பியாஜெஸ் தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், பிஎட்லாம் படிச்சிருப்போம். அதுதான் பியாஜெனுடைய அந்த அறிவு வளர்ச்சி கொள்கை. இந்த பியாஜெனுடைய அறிவாற்றல் வளர்ச்சி என்ற கோட்பாடு தான் இந்த கட்டத்தில் இளம் பருவத்தினர் தங்கள் சிந்தனை மற்றும் பகுத்தறிவு திறன்களை எவ்வாறு வளர்த்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதிலே பரவலாக தொடர்புடையதாக இருக்கிறது. இளமை பருவத்தில் கற்பவர்களுடைய குறிப்பிடத்தக்க சமூக பண்பு என்ன அப்படின்னா பியர் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க, சக செல்வாக்கு. அதாவது கூட படிப்பவர்களிடமே அதிகமான உறவு, சில சமயத்தில் வீட்டுக்கு கூட போகாமல் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வயசில் வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து சமூக பண்பாக இருக்குது. இளமை பருவத்தில் கற்பவர்களுடைய குறிப்பிடத்தக்க சமூக பண்பு சக செல்வாக்கு, பியர் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அப்கோர்ஸ் அது நன்றாக புரிந்து கொள்ளும். இந்த வளர்ச்சியின் போது இளம் பருவத்தை தங்கள் சகாக்களால் கணிசமாக பாதிக்கப்படுகின்றனர். நல்ல நண்பர்கள் கிடைத்தால் நல்லா இருப்பாங்க, தீய நண்பர்கள் கிடைச்சா ஏற்கனவே நல்ல விஷயங்கள் வைத்திருந்தால் கூட கெட்டு போய் விடுவார்கள். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பருவம். ஆசிரியர் அதெல்லாம் கவனித்துக் கொள்வார்கள். இது சகாக்களுடைய செல்வாக்கை ஒரு முக்கியமான சமூக பண்பாக மாற்றுகிறது. இளமை பருவத்தில் கற்பவர்கள் பெரும்பாலும் அதிக உணர்திறனை வெளிப்படுத்துகிறார்கள். எந்த உணர்திறனை வெளிப்படுத்துகிறார்கள்? இளமை பருவத்தில் கற்பவர் பெரும்பாலும் அதிக உணர்திறனை வெளிப்படுத்துகிறார்கள். எப்போது? அதாவது சக மதிப்பீடில் அதிக உணர்திறன், அதாவது பியர் குரூப்பில் வந்து நண்பர்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அது ரொம்ப பாதிக்கும். நல்லது சொன்னாலும் பாதிக்கும், கெட்டது சொன்னாலும் பாதிக்கும். அது அந்த சக மதிப்பீடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி வந்து கூட இருக்கிறவங்க என்னை பார்க்குறாங்க, அதனால அடிக்கடி தலை சீவுறது, அடிக்கடி பவுடர் போட்டுக்கிட்டு இருக்குது இந்த பிள்ளைங்க பார்க்கலாம். ஹைஸ்கூல்ஸில் எல்லாம் பார்க்கலாம். அது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அதுக்கு ஒரு சின்ன கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது. இது எதுக்கு, என்ன காரணம்னா மற்றவங்க வந்து தங்களை நல்லா மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் சக மதிப்பீடு. தங்கள் கூட படிப்பவர்களே எப்படி நம்மை மதிப்பீடு செய்வார்கள் என்ற ஒரு அச்சம் அது இருக்கும். இளம் பருவத்தில் தங்கள் சகாக்களால் எவ்வாறு உணரப்படுகிறார்கள் மற்றும் மதிப்பிடப்படுகிறார்கள் என்பதிலே அதிக உணர்திறனை காட்டுகிறார்கள். அதில் தான் வந்து அவங்களுடைய எமோஷனல் ஆஸ்பெக்டை காமிக்கிறாங்க. அதிக உணர்திறனை சென்சிட்டிவிட்டின்னு சொல்கிற அந்த உணர்திறனை காட்டுகிறார்கள். பின் வருவனவற்றில் பருவ வயதினுடைய பொதுவான உணர்ச்சி பண்பு எது? உணர்ச்சி ஏற்ற இறக்கம். அதாவது ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். உணர்ச்சி வந்து ஒரே நிலையில் இருக்காது, மாறிட்டு சில நேரம் ரொம்ப நல்லா இருப்பாங்க, திடீர்னு சோர்ந்து போய் இருப்பாங்க. அது வந்து அவங்க பார்ட் ஆஃப் தேர் ஸ்டேஜ் அஸ் தி அடாலசன்ட் ஸ்டூடெண்ட். அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ
பருவ வயதினுடைய பொதுவான உணர்ச்சி பண்புன்னா உணர்ச்சி ஏற்ற இறக்கம், ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் த எமோஷ்னல் ஸ்டேட். அதுதான் சொன்னோம். ஹார்மோன்கள் மாற்றங்கள், ரொம்ப ஹார்மோன்கள்லாம் அப்போ தான் நிறையா உற்பத்தி ஆகும். அதெல்லாம் ஒரு பாதிப்பு ஏற்படும், உடல் அளவில் உள்ளத்தளவில் பாதிப்பெல்லாம் ஏற்படுவது உண்டு. அதைத்தான் சொல்கிறோம். அதனால் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன் த எமோஷன்ஸ், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் சமூக காரணிகளை இளமை பருவத்தில் உணர்ச்சி ஏற்ற இறக்கம் ஒரு பொதுவான உணர்ச்சி பண்பாக இந்த பருவத்தில் இருக்கும். இளமை பருவத்தில் கற்பவுடன் தொடர்புடைய உடல் பண்பு எது அப்படின்னா வளர்ச்சி வேகம். அதான் ரொம்ப முக்கியமான. இளமை பருவத்தில் கற்பவுடன் தொடர்புடைய உடல் பண்பு வேகமாக வளர்தல். இந்த கட்டத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாக இளம் பருவத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி, ஆணும் பெண்ணும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெறுகிறார்கள். புதிய அனுபவம் அது அவங்களுக்கு. பின்வருவற்றில் எது முடிவெடுப்பது தொடர்பான இளம் பருவமானவருடைய முக்கிய அறிவாற்றல் பண்பு? டெசிஷன் மேக்கிங்கில் முக்கியமான அறிவாற்றல் பண்பு எது? அது எது அப்படின்னு சொன்னால் அனுமான சிந்தனையுடைய வளர்ச்சி. அதாவது இமேஜினேட்டிவ் பவர் அவங்கள்ட்ட அதிகமாக வருது. அனுமானம், எதை கெஸ் பண்ணக்கூடிய ஒரு வளர்ச்சியெல்லாம் வருது. அதான் அசம்ஷன்னா, அசம்ஷன், அஸ்யூமிங் தாட்ஸ், அஸ்யூமிங் என்ன சொல்லுவோம், அனுமான சிந்தனையுடைய வளர்ச்சி என்பது அஸ்யூம் பண்ணக்கூடிய அல்லது இமேஜினேட்டிவ், கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய அந்த பருவமெல்லாம் வளர்ச்சியெல்லாம் இதில் வருது. இளம் பருவத்தில் கற்பனையாக சிந்திக்கும் திறனை வளர்த்துக் கொள்கிறார்கள் மற்றும் பல்வேறு செயல்களுடைய சாத்தியமான விளைவுகளை கருத்திலே கொள்கிறார்கள். உறவுகளை பற்றிய இளம் பருவமானவர்களுடைய பொதுவான சமூக பண்பு எது? சக நோக்கு நிலை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், சக நோக்கு நிலை. மற்றெல்லாம் இல்லை. இளம் பருவத்தில் சகாக்கள் பெரும்பாலும் சமூக உறவுகளுடைய மையமாக மாறுகிறார் என்பது சக நோக்கு நிலை ஒரு சிறப்பியல்பாக இருக்கிறது. இளம் பருவ மூளை வளர்ச்சியின் முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால் மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை. இளம் பருவத்தினுடைய மூளை வளர்ச்சியுடைய முக்கிய அம்சம் அது ஃப்ளெக்சிபிலிட்டி இன் தேர் திங்கிங், இன் தேர் இன்டெலிஜென்ஸ். ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோமே, அது நெகிழ்வுத்தன்மை. அதாவது சரியானது இல்லை என்று சொன்னால் மாற்றிக்கொள்வார்கள். மேம்படுத்தப்பட்ட அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை இந்த வயதில் தொடங்குது. இளம் பருவத்தில் அறிவாற்றல் நெகிழ்வுத்தன்மை அதிகரிப்பதை காட்டுகின்றன. அவர்கள் சுருக்கமாக சிந்திக்கவும் பல முன்னோக்குகளை கருத்தில் கொள்ளவும் சிக்கலான சிக்கலை தீர்ப்பதாக பிரச்சனைகளை தீர்ப்பதை ஈடுபடவும் அவர்களை அனுமதிக்கிறது. இளமை பருவத்தில் எந்த உலகியல் குணாதிசயம் முக்கியமாக இருக்கும்? அது எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடையாள ஆய்வு, ஐடென்டிட்டி, ஏன்னா கிரைசிஸ் ஐடென்டிட்டியை ஆய்வு செய்வதுதான் ரொம்ப முக்கியமானது. அடையாள ஆய்வு என்று அதை சொல்லுவார். அடையாள ஆய்வு என்பது இளம் பருவத்தில் தீவிர அடையாள ஆய்வுக்கு உட்படுகிறார்கள். தங்களை, அவர்களுடைய நம்பிக்கைகள், மதிப்புகள் மற்றும் சமூகத்தில் உள்ள பாத்திரங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் இந்த அடையாள ஆய்வின் வழியாக. இளமை பருவத்தில் எந்த டொமைன் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை காட்டுகிறது? எந்த டொமைன் அப்படின்னு சொன்னால் மேலே உள்ள அனைத்தும், அதாவது சமூக உணர்ச்சி, உடல், அறிவாற்றல் எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குது. எல்லாமே தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கும். ஆகவே எது எது நின்று விடுகிறது, எது தொடர்கிறது என்றெல்லாம் சொல்ல முடியாது. சமூக உணர்ச்சி, உடல், அறிவாற்றல் அனைத்துமே அவர்களிடத்தில் வளர்ச்சியை காட்டுகிறது. இளமை பருவம் என்பது சமூக உணர்ச்சி, உடல் மற்றும் அறிவாற்றல் உள்ளிட்ட பல களங்களிலே குறிப்பிடத்தக்க வளர்ச்சியுடைய காலமாக இருக்கிறது. இளம் பருவத்தினுடைய கற்றல் ஊக்கத்தை எந்த காரணி அடிக்கடி பாதிக்கிறது அப்படின்னு சொன்னால் அது சகாக்களுடைய அழுத்தம். இந்த பியர் ப்ரெஷருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த குமரப்பருவத்தில் அதை கூட இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் இளம் பருவத்தினுடைய கல்வி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கான உந்துதலை பாதிக்கலாம். சில சமயத்தில் சண்டை போட்டுக்கிறாங்க, அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாகவும் இருப்பாங்க, அதுவும் இருக்கும். இருந்தாலும் சகாக்களுடைய அழுத்தம் நிச்சயமாக இளம் பருவத்தினிடையே இருக்கும். பருவ வயதினரை புரிந்து கொள்வதில் கல்வியாளர்களுக்கு பொதுவான சவால் என்ன? வாட் இஸ் த சேலஞ்ச் ஃபார் தி எஜுகேட்டர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்? இந்த பருவத்தை புரிந்து கொள்வதற்கு என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி எஜுகேட்டர்ஸ்க்கு அல்லது டீச்சர்ஸ்க்கு அப்படின்னு சொன்னால் உணர்ச்சி பூர்வமான வளர்ச்சியில் பன்முகத்தன்மை. அதாவது அதாவது ஒரே வகுப்பில் பலதரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சியும் வித்தியாசமாக இருக்கும். இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டிய ஒரு நிலையில் ஒரு ஆசிரியர் இருப்பார். ஆகவே வளர்ச்சியில் பன்முகத்தன்மை என்பதுதான் முக்கியமான சவால். ஒருத்தர் ரொம்ப மெச்சூராக இருப்பான், ஒரு பையன் அவங்க வீட்டினுடைய சூழலோ அல்லது வீட்டில் பல்விதமான வேலைகளை செய்த அனுபவத்தினாலேயோ ரொம்ப வித்தியாசமாக இருப்பான். இன்னொருத்தர் ஒன்றுமே தெரியாமல் ஒரு இன்னசென்ட்டாக இருப்பான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றாற் போன்ற ஒரு கல்வியை கொடுக்க வேண்டிய நிலையிலே ஒரு ஆசிரியர் இருக்கிறார். அந்த பருவ வயதில் புரிந்து கொள்வது கல்வியாளருக்கு பொதுவான சவால் என்பது அதுதான். அதாவது வளர்ச்சியில் பன்முகத்தன்மை.
வளர்ச்சியில் பன்முகத்தன்மை என்பது இளம் பருவத்தில் பல்வேறு வளர்ச்சி முறைகளை வெளிப்படுத்துவது. இது கல்வியாளருக்கு அவருடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் விருப்பங்களை புரிந்து கொள்வது, பூர்த்தி செய்வது நிச்சயமாக ஒரு சவாலாக இருக்கிறது. பின் வருவனவற்றில் இளம் பருவத்துடைய கற்றல் விருப்பங்களுடன் தொடர்புடைய பண்பு எது? நிச்சயமாக கற்றல் விருப்பங்கள் இருக்கின்றன. எதில் ரொம்ப அதிக ஆர்வம் காட்டினா செயலில் கற்றலுக்கான விருப்பம், அதாவது ஆக்டிவ் லேர்னிங் சொல்லுவாங்க. எதை செய்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. ஒரே இடத்துல இருந்து உட்கார்ந்து படிப்பதில் கருத்து செலுத்தாத மாறாக பலவற்றை செய்து பார்க்க வேண்டும் என்ற அந்த செயலில் கற்றலுக்கான விருப்பம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த லேப் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 11, 12ஆம் கிளாஸ் அதனால தான் அது வச்சுருக்கிறார். நிறைய செய்முறை பயிற்சி என்பதெல்லாம் இருக்கிறது. இளம் பருவத்தில் பெரும்பாலும் சுறுசுறுப்பான நேரடியான கற்றல் அனுபவங்களை விரும்புகிறார்கள். அவை கற்றல் செயல்பாட்டில் தீவிரமாக ஈடுபடுகின்றார்கள். அடுத்து பார்க்குறோம் வயது வந்தோருடைய பண்புகள். இப்போ இதுவரைக்கும் குமரப்பருவத்தினரை பற்றி பார்த்தோம். அடல்ட் லேர்னர்ஸ், அடல்ட்னா யார், அடல்ட் லேர்னர்னா என்ன, அவங்களுடைய பண்புகள் என்ன? அடல்ட்னாலே முதிர்ச்சி பெற்றவர்கள். அவர்களுக்கென்று சில மனப்போக்குகள், தேவைகள், தீர்மானிக்கக்கூடிய திறன் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. குமரப்பருவத்திற்கும் அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ வயது வந்தோர் அப்படின்னு சொன்னால் இந்த அடல்ட் லேர்னர்ஸினுடைய பண்புகள் என்ன அப்படிங்கிறது சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஊக்கத்தின் அடிப்படையில் வயது வந்தோருக்கான பொதுவான பண்பு வெளிப்புறமாக உந்துதல். ஒரு ப்ரைஸ் கொடுத்தா ஒரு விஷயத்தை செய்திருவாங்களாம் இந்த முதிர்ச்சி பெற்றவங்க. ஆனால் உள்ளார்ந்த உந்துதல், சக உந்துதல், பெற்றோருடைய உந்துதல் அதெல்லாம் இருக்குது. அது உள்ளார்ந்த உந்துதல் இருக்கும். வயசாகிடுச்சு இல்லையா, இதை அவங்க படிக்கும்போது கூட ஒரு நோக்கத்தோடு தான் படிப்பாங்க. ஒரு கரஸ்பாண்டன்ஸில் ஒரு கோர்ஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க தொழிலோடு தொடர்புடைய ஒரு படிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் உள்ளார்ந்த உந்தல் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க இந்த அடல்ட் லேர்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய வயது வந்தோர் கற்பவர்கள். இந்த வயது வந்தோர் கற்பவர் அடல்ட் லேர்னர்ஸ் பெரும்பாலும் உள்ளார்ந்த உந்துதலை ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்குறாங்க. இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை. அதாவது வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த வெளிப்புற உந்துதலை விட, வெளிப்புற உந்துதல்னால் என்னது, இதை செய்கிறதுனால இந்த ப்ரைஸ் கிடைக்கும், இப்படி செய்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு பணம் கிடைக்கும், அது வெளிப்புற உந்துதல். ஆனால் இந்த அடல்ட் லேர்னர்ஸ்கிறவங்க பெரும்பாலும் உள்ளார்ந்த உந்துதல், அவங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் என்று தாங்கள் உணர்ந்து ஒரு விஷயத்தை செய்வார்கள். அதுதான் உள்ளார்ந்த உந்துதல். அது முக்கியமான ஒரு கருத்து. அங்கு அவர்களுடைய தனிப்பட்ட குறிக்கோள்கள், ஆர்வங்கள் அல்லது சாதனை உணர்வால் உந்தப்பட்ட கற்கும் விருப்பம் அவர்கள் உள்ளே இருந்து வருவது. வயது வந்தவருடைய கற்றலில் தாக்கத்தை ஏற்படுத்தி முந்தைய அனுபவங்களை விவரிக்கும் பண்பு எது அப்படின்னு சொன்னால் அது அனுபவ கற்றல். அவங்க பெரும்பாலும் முந்தைய அனுபவங்களை விவரிக்கும் பண்பு அப்படின்னா ஏற்கனவே அவங்க பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை செய்வாங்க. அப்படித்தான் அவங்க ஒரு கோர்ஸை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு புதுசாக ஒன்றை படிக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் கற்றலுடைய தாக்கத்தை ஏற்படுத்தி முந்தைய அனுபவங்களை விவரிக்கும் பண்புன்னு சொன்னால் அது அனுபவ கற்றல். அனுபவமிக்க கற்றல் வயது வந்தோருக்கான கற்றலில் முந்தைய அனுபவங்களுடைய பங்கை வலியுறுத்துகிறது. ஏற்கனவே பெற்ற அனுபவங்களுடைய அடிப்படையில் ஒரு புதிய அனுபவத்தை பெற விரும்புவார்கள். இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. புதிய அறிவை ஏற்கனவே உள்ள அனுபவங்களுடன் இணைக்க அனுமதிக்கிறது இந்த அனுபவ கற்றல். இந்த அனுபவ கற்றலைத்தான் பெரும்பாலும் இந்த அடல்ட் லேர்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்ச்சி பெற்ற அந்த மாணவர்கள் அல்லது லேர்னர்ஸ் என்று பெற்றிருப்பார்கள். அடுத்து கற்க தயாராக இருப்பது தொடர்பாக வயது வந்தோருக்கான பொதுவான பண்பு என்ன? இந்த லேர்னிங் ரெடினஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது தொடர்பாக வயது வந்தோருக்கான பொதுவான பண்பு எது அப்படின்னு சொன்னால் தேவையை உணரும்போது கற்றுக்கொள்வாங்க. சும்மா படிக்கணுங்கிறதுக்காக படிக்க மாட்டாங்க. இந்த தேவை இருக்கிறத அதன் நிமித்தமாக இந்த படிப்பை படிப்போம் அல்லது இந்த அனுபவத்தை பெறுவோம், இந்த ட்ரைனிங்கை வாங்கிக்குவோம். தேவையை உணரும்போது கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. அடலசன்ஸுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். ஆனால் அடல்ட்டுக்கு அவங்களுக்கு எது தேவையோ அதை கற்றுக்கொள்வார்கள், அவ்வளோதான். தேவையை உணரும்போது கற்றுக்கொள்ள ஒரு தயார் நிலையில் இருப்பார்கள். ஆகவே வயது வந்த கற்றல் அவசியம் அல்லது அவர்களுடைய வாழ்க்கை அல்லது இலக்குகளுக்கு பொருத்தமானது என்று அவர்கள் நம்பும்போது பொதுவாக கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கைக்கு அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த இலக்குகளை அடைவதற்கு அது உதவும் என்று ஒரு விஷயம் உதவும் என்று நம்பும்போது அவர்கள் புதிதான ஒன்றை கற்றுக்கொள்ள தயாராக இருப்பார்கள். சரியாக பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடல்ட் லேர்னர்ஸ். அடுத்து வயது வந்தவருடைய சுய கருத்துடன் தொடர்புடைய பண்பு எது அப்படின்னு சொன்னால் நிலையான சுய மதிப்பீடு மற்றும் தழுவல்.
அதான் அவங்களே வந்து சுய மதிப்பீடு செய்துக்குவாங்க, மற்றவங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது முன்னால் எப்படி இருந்தோம், இப்போ இதை படித்ததுனால நாம் எப்படி இருக்கிறோம், அப்போ இதை வைத்துக்கொண்டு நாம் எப்படி வாழ்க்கையில் வந்து மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய மாற்றி அமைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன, எதை அடாப்ட் பண்ணணும், தழுவி கொள்ள வேண்டும், இலக்கை நோக்கி நடைபோடுவதற்கு எப்படிப்பட்ட மதிப்பீடு சுய மதிப்பீடு தேவை என்பதெல்லாம் அவர் உணர்ந்திருப்பார். சுய மதிப்பீடு செய்து சிலவற்றை தழுவி அமைத்து கொள்வார், மாற்றி அமைத்து கொள்வாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிலையான சுய மதிப்பீடு மற்றும் தழுவல் என்பது இந்த வயது வந்தவருடைய சுய கருத்துடன் தொடர்புடையது. செல்ஃப் கான்செப்ட் தொடர்புடைய ஒரு விஷயம் வந்து நிலையான சுய மதிப்பீடு மற்றும் தழுவல். வயது வந்தோர் தங்கள் சுய கருத்தை தொடர்ந்து மதிப்பீடு செய்து மாற்றி அமைக்கிறார்கள். பெரும்பாலும் தங்கள் கற்றல் அனுபவங்களில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நாடுகின்றார்கள். வயது வந்தோருக்கான கற்றல் நோக்கு நிலையை பற்றிய முக்கிய பண்பு லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது என்னது? வயது வந்தோருக்கான லேர்னிங் எக்ஸ்பெக்டேஷன் அதை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், கூட்டு கற்றல் எப்பொழுதுமே தனியாக படிக்கிறத விட சேர்ந்து படித்தா நல்லது என்று நினைக்கக்கூடியவர். கூட்டு கற்றல், கொலாபரேட்டிவ் லேர்னிங். அதனால தான் குரூப் டிஸ்கஷன்லாம் ரொம்ப அதிகமாக விரும்புவார். இப்போ இந்த இக்னோ போன்ற கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஆசிரியர்கள் தான் அதுக்கு வருவாங்க. அவங்க பெரும்பாலும் வந்து அடிக்கடி அந்த சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. அதில் தான் நிறைய கற்றுக்கொள்வாங்க. அது சும்மா தியரி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ரொம்ப வெறும் கான்செப்டாக இருக்கும், கருத்துக்களாக இருக்கும். ஆனால் அந்த குழு விவாதத்தின் போது ஒவ்வொருவரும் தாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், என்ன பிரச்சனை இருக்குது என்பதெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒருவர் மற்றவருக்கு ஒரு ஆலோசனை சொல்வது போலெல்லாம் அமையும். ஆகவே வயது வந்ததற்கான கற்றல் நோக்குநிலை பற்றிய முக்கிய பண்பு வந்து கொலாபரேட்டிவ் லேர்னிங், கூட்டு கற்றல் விருப்பம். வயது வந்தோர் கற்பவர்கள் பெரும்பாலும் கூட்டு கற்றல், தொடர்புகளை மதிப்பிடுதல் மற்றும் பயிற்றுவிப்பாளர்களுடன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. வயது வந்தோருக்கான எந்த பண்பு கற்றலை உடனடியாக பயன்படுத்துவதற்கான தேவையை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால், நிகழ்காலத்தை மையமாக கொண்ட கற்றல் தான் அவர்களுடைய கற்றல். இதுதான் அவங்களுடைய பண்பு. அதாவது நிகழ்காலத்திற்கு பயன்படக்கூடிய ஒரு கற்றல், நிகழ்காலத்தை மையமாக கொண்ட கற்றலை தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். எதிர்காலம் சார்ந்த கற்றலோ அல்லது பழைய காலத்தில் ஏதோ ஒன்றை விட்டு இது படிப்போம் அப்படின்லாம் இல்லை. நிகழ்காலத்தில் இந்த கற்றல் என்பது தங்களுக்கு என்ன பயனை தரப்போகிறது என்பதை மையமாக கொண்டு கற்பார்கள். ஆகவே வயது வந்து தங்கள் தற்போதைய பாத்திரங்கள் சூழ்நிலைகள் உடனடியாக பயன்படுத்தக்கூடிய அறிவு மற்றும் திறன்களை தேடுகிறார்கள். வயது வந்தவருடைய எந்த பண்பு சிக்கல் மைய கற்றல் அணுகுமுறைக்கான அவர்களுடைய விருப்பத்துடன் தொடர்புடையது. ஐ மீன் ப்ராப்ளம் சால்விங், ஏன்னா அது சிக்கல் மைய கற்றல், ப்ராப்ளம் சென்டர்டு லேர்னிங் சொல்கிறது. அது 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 என்ன கேள்வி? வயது வந்தவருடைய எந்த பண்பு இந்த ப்ராப்ளம் சென்டர்டு லேர்னிங் அணுகுமுறைக்கான அவருடைய விருப்பத்துடன் தொடர்புடையதுன்னா பிரச்சனை அடிப்படையிலான கற்றல். அவர் வந்து ரொம்ப விரும்புகிறது வந்து பிரச்சனை அடிப்படையில், அதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும், அந்த கற்றல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வயது வந்திருக்கு. ஏன்னா ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஒரு நாலேஜ் இருக்குது, ஏற்கனவே உள்ள அனுபவம் இருக்குது, முன் அனுபவம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த பிரச்சனை அடிப்படையிலான கற்றலை வந்து ரொம்ப விரும்புவார். வயது வந்தோர் கற்பவர்கள் பெரும்பாலும் சிக்கல் அடிப்படையிலான கற்றலை விரும்புகிறார்கள். இது நிஜ உலக பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிறது மற்றும் விமர்சன சிந்தனை மற்றும் சிக்கலை தீர்ப்பதை ஊக்குவிக்கிறது. அவ்வளோ நல்ல விஷயம் இதில் இருக்குது. ஆகவே இந்த ப்ராப்ளம் சென்டர்ட் லேர்னிங்கை ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா அதில் விமர்சன சிந்தனை இருக்குது, சிக்கலை தீர்ப்பதற்கான வழிவகைகளெல்லாம் இருக்குது என்பதால் அதை அவர்கள் விரும்புவார்கள். கற்றலில் இந்த வயது வந்தோருடைய முதிர்ச்சி பெற்றோருடைய சுய திசை நிலைகள் குறித்து வயது வந்தோர் கற்பவருடைய பண்பு என்ன? கற்றலில் சுய திசை நிலைகள் குறித்து வயது வந்தோர் கற்பவருடைய சுய திசைன்னா செல்ஃப் டைரக்ஷன் சொல்கிறோமே, தாங்களாகவே வழிநடத்தி கொள்வது, யாரும் சொல்ல தேவையில்லை, அவர்களே வழிநடத்தி கொள்வது சுய திசை நிலைன்னு சொல்கிறோம். இதை என்ன கேட்குறோம்? அவர்களுடைய பண்பு என்ன? இப்படிப்பட்டவர்களுடைய பண்பு என்னன்னா, வயது வந்தோர் கற்பவர்கள் பொதுவாக சுயமாக வழிநடத்துபவர்கள் தங்கள் கற்றலுக்கு பொறுப்பேற்று தங்கள் கற்றல் இலக்குகளை அமைத்து கொள்கிறார்கள். வயது வந்தோருக்கான எந்த பண்பு புதிய அறிவை அவர்களுடைய தற்போதைய புரிதலுடன் இணைக்க வேண்டியது அவசியத்தை உள்ளடக்கியது அப்படின்னு சொன்னால், துண்டிக்கப்பட்ட கற்றலாம், ஒருங்கிணைப்பு கற்றலாம், அறிவாற்றல் மாறுபாடாக ஒருங்கிணைந்த கற்றல்னா ஒருங்கிணைந்த கற்றல். அதாவது ஏற்கனவே உள்ளதை இப்பொழுது இருக்கக்கூடிய நாலேஜோடு இணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்குது, அந்த பண்பு அவர்களிடத்தில் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஒருங்கிணைந்த கற்றல். பழைய அனுபவத்தை இந்த புதிய அனுபவத்தோடு தொடர்பு படுத்தி ஒரு புதிய விஷயத்தை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். வயது வந்து தங்கள் கற்றலுடைய பொருத்தத்தோடு ஆழத்தை மேம்படுத்தி
புதிய அறிவை ஏற்கனவே உள்ள புரிதலுடன் ஒருங்கிணைக்க விரும்புகிறார்கள். இதுதான் ஒருங்கிணைந்த கற்றல். அவருடைய பண்பே ஒருங்கிணைந்த கற்றல். வயது வந்தோர் கற்பவருடைய விருப்பமான கற்றல் வயத்தின் அடிப்படையில் அவருடைய பண்பு என்ன? வயது வந்தோர் கற்பவருடைய விருப்பமான கற்றல் வேகத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பண்பு. அனைவருக்கும் ஒரே மாதிரியான கற்றல் வேகம், வேகமான கற்றல், மெதுவாக கற்றல், தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் மாறுபட்ட கற்றல். இதில் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்களோட போட்டி போட மாட்டாங்க. தனிப்பட்ட தேவையின் அடிப்படையில் மாறுபட்ட கற்றல். அவர் வேகமாக ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் இன்னொருத்தர் படிக்கிறார், நானும் படிப்பேன் அப்படிலாம் அவங்க போட்டி போட மாட்டாங்க. தனிப்பட்ட தேவைகளின் அடிப்படையில் மாறுபட்ட கற்றல் வேகம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். தங்களுடைய இலக்குகள் அடைவதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு அவர்கள் படிப்பார்கள். வயது வந்தோர் கற்பவர்கள் பெரும்பாலும் அவர்களுடைய தனிப்பட்ட தேவைகள் மற்றும் திறன்களுக்கு ஏற்ற கற்றல் வேகத்தை விரும்புவார்கள். இது நெகிழ்வுத்தன்மை மற்றும் தனி பயனாக்கப்பட்ட கற்றல் அனுபவங்களை அனுமதிக்கிறது. இதுவரைக்கும் இந்த முக்கியமான ஒரு 3-4 விஷயங்களை நாம் பார்த்துருக்கிறோம் இந்த முதல் காணொலியில். அடுத்த காணொலியில் பின்னால் இருப்பதே பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது. ஏன்னால் இது சின்ன சின்ன தலைப்புகளாக நிறைய இருக்கிறது. இந்த முதல் யூனிட்டில் இதுவரைக்கும் நம்ம படித்தது என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல கற்றலுடைய பண்புகள் என்ன அதெல்லாம் பார்த்தோம். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டீச்சிங், ஈவன் வாட் ஆர் த ஸ்டைல்ஸ் ஆஃப் லேர்னிங், கற்றல் நிலைகள் என்ன அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பின்னால் குமரப்பருவத்துடைய இயல்புகளை பார்த்தோம். முதிர்ச்சி பெற்றவருடைய இயல்புகளை எல்லாம் பார்த்தோம். இதோடு நாம் இந்த காணொலி முடித்துக்கொண்டு அடுத்த காணொலியில் சில கேள்விகளை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். இதை கொஞ்சம் பாருங்கள், ஆங்கிலத்திலும் கொஞ்சம் பாருங்கள். ஆங்கிலத்தில் நான் இதை சொல்லுகிறேன், ஒரு தடவை அதையும் பார்த்து கொள்ளுங்கள், இதையும் பார்த்து கொள்ளுங்கள். முழுமையான அந்த முக்கியமான கருத்துக்களை மனதில் வைத்தாலே போதும். அந்த கேள்வியை ஹையர் ஆர்டர் கேள்வி கேட்டால் கூட இந்த அடிப்படை கருத்துக்களிலிருந்து தான் அந்த கேள்வியும் வரும். அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரிய கேள்வியை கேட்டாங்க, மேட்சிங் டைப்பு கேட்டாங்க, அல்லது ஸ்டேட்மெண்ட் கொஷின், எந்த ஸ்டேட்மெண்ட் கொஷினோ மேட்சிங் டைப்போ இந்த அடிப்படையான கருத்துக்களை கொண்டு தான் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் இருக்கும். ஆகவே இதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எவ்வளவு டிஃபிகல்ட்டி லெவல் என்று சொன்னாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. டியர் ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ அபண்டன்ட்லி. நீங்கள் இதை ஒருமுறை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த காணொலியில் முடித்து விடுவோம். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை அதுக்குரிய அந்த கேள்விகள்லாம் கொடுத்து இந்த முதல் யூனிட்டை முடித்து விடுவோம். ஆங்கிலத்தில் இதை உங்களுக்கு நான் இதே சேனலில் போடுறேன். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வேறு சேனலுக்கு ஆங்கிலத்துக்கு போகணுன்ட்டு. ஆனால் அதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது. நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது எப்படி எடுக்கிறேன்னு தெரியலையா அல்லது என்னன்னு தெரியல. அதனால் இங்கேயே நான் போட்டு விடுகிறேன். தமிழிலும் போடுகிறேன், ஆங்கிலத்திலும் போடுகிறேன். பைலிங்குவல், தமிழிலும் ஆங்கிலத்திலும் சேர்ந்த இதே யூடியூப் சேனலில் போட்டு விடுகிறேன். தயவுசெய்து நீங்கள் பார்த்து பயனடையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you abundantly. Let us meet in other video lectures, especially the newcomers. அவர்களுக்கான ஒரு காணொளி தான் இது. எவ்வளவு எளிமையாக சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுகிறேன். இன்னும் எத்தனை கேள்விகளை கேட்டு உங்களை பயிற்றுவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றேன். தேங்க்யூ வெரி மச்.